செப்பனியா புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமாக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சந்தோஷம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு, உன் ஆக்கினைகளை அகற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. உன் சத்துருக்களை நான் விலக்கட்டேன்றார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம் நடுவில் இருந்தால் எந்த தீங்கும் கிடையாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலை ஸ்தலங்கள்ல, இந்த எங்கெல்லாம் கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறாரோ அங்கெல்லாம் நமக்கு எந்த தீங்கும் வராது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவர் நடுவில் இருக்கிறான்றத நீங்க முதலாவது நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆமென். என் ஆண்டவர் என் நடுவில் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், என் வீட்டில் இருக்கிறார். அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். ஆமென். அப்பதான் ஆண்டவர் எந்த தீங்கையும் ஆண்டவர் உங்க மேல உங்க குடும்பத்தில் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவன் நம்ம நடுவில் இருப்பதனால தீங்கை நாம் இனிமேலும் என்ன செய்ய மாட்டோம்? காண்பதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப தேவன் நம்ம நடுவில் இருக்கிறதுனால தீங்கை நாம் காண்பதில்லை. அப்ப வேதத்துல வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். வேத வாக்கியத்தை இன்னும் அறியாதிருந்தார்கள் என்று சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் மரித்தோர்ந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அந்த சீசர்கள் என்ன செய்யல? அறியவே இல்லை. ஆமென். நாம் தேவன் அவர் இப்ப என்ன சொல்றோம், நாம் எருசலேம் போகிறோம். அங்க மனுஷகுமாரன் புறஜாதி கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் வாரினால் அடிச்சு கொலை செய்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படுவார். 3ஆம் நாள்ல அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டியதா இருக்கிறதுன்னு சொன்னார். ஆமென். இது அவங்க என்ன செய்யல? அறியல. ஆமென் சொல்லுங்க. அப்போ 21வது வசனம், அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், மன்னியாது இருக்கிறீர்களோ. ஆமென் சொல்லுங்க. இது ஆண்டவர் தம்முடைய அப்போஸ்தலருக்கு சீசர்களுக்கு ஆண்டு கொடுத்த கட்டளையா சொல்லப்படுது. அப்ப ஆண்டவர் இப்ப இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிரோடு எழுந்து அவங்க போட்டப்பட்ட கதவு உள்ள என்ன பண்றாரு? நின்று உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. சொன்ன உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவங்க திரு முழிக்கிறாங்க. இது ஒரு ஆவியா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர்கள் 20வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க 19வது வசனத்தை சொல்லும் போது அங்க 20வது வசனம், அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த விழாவில குத்தப்பட்ட அந்த காயத்தை காண்பிக்கிறார். தன்னுடைய கையில அடிக்கப்பட்ட அந்த ஆணியினுடைய காயத்தை எல்லாம் காண்பிக்கிறார். அப்படி சொல்லிட்டு, இது ஒரு ஆவிக்கு இப்படி எல்லாம் என்ன பண்ணாது, இப்படி ஒரு சரீரம் இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அவங்கள நம்ப வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி, பிதா என்னை அனுப்பினதை போல நானும் உங்களை அனுப்புறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்களை ஊதி என்ன பண்றாரு? தேசம் எங்கும் நீங்க போங்க, எவருடைய பாவங்களெல்லாம் நீங்க மன்னிக்கிறீங்களோ அவங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும், எவனுடைய பாவங்களெல்லாம் நீங்க மன்னியாது இருக்கவங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது இருக்கோம்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசி வச்சு அனுப்புறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சொன்னா, அப்ப சீசர்கள் என்ன பண்ணல? அவங்க அறியல.
இயேசு மரிச்சு உயிரோடு எழுந்திருக்கிறான்றத அவங்க அறியாத இருந்தாங்க. அந்த வசனத்தை அவர் சொன்ன வார்த்தை மேல விசுவாசம் இல்லை அவங்களுக்கு. ஆமென், அல்லேலூயா. அதனால வந்து இப்ப இங்க வந்து பாருங்க, அந்த அறியல, அதனால வந்து என்ன பண்ணல, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க தீங்கு வரும்னு சொல்லி பயப்பட்டு இருந்தாங்க. இங்க வேதம் சொல்றது, ஆதியாகமத்தின் புத்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் ஆதி கண்டமும் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 31ஆம் அதிகாரம் 7வது வசனம், உங்கள் தகப்பனும் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னால் இயன்ற மட்டும் உன் தகப்பனுக்கு நான் ஊழியம் செய்தேன் என்று நீங்க அறிஞ்சிருக்கீங்க. அவங்க மனைவிகளை பார்த்து சொல்றாரு யாக்கோபு. ஆமென். என்னால் இயன்ற மட்டும், அந்த 6வது வசனத்தை சொல்றாரு, என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கீங்க. ஆனா உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினா, ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆமென், அல்லேலூயா. அவன் எத்தனை சம்பளத்தை மாத்தினாலும், தீங்கு செய்யறதுக்கு அவன் கை போட்டாலும் ஆண்டவர் வந்து என்ன செய்யல, அதுக்கு அனுமதியே கொடுக்கல. ஆமென் சொல்லுங்க. அப்ப யாக்கோபுக்கு ஆண்டவர் தீங்கு செய்ய தேவன் ஒரு நாள் அவனுக்கு அனுமதி கொடுக்கல. அப்படி ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறதுனால ஒரு நாளும் அடுத்தவர்கள் வந்து உங்களுக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வந்து சொன்னா, அப்ப ஆண்டவர் வந்து அப்ப ஆண்டவருடைய நம்மளுடைய அவருடைய தீங்கு வந்து நம்ம சத்துருக்கள் நமக்கு தீங்கு செய்யாதபடிக்கு கர்த்தர் நமக்கு வந்துட்டு ஆண்டவர் அதுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் நமக்கு பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க சொல்றாரு, உன் ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றி உன் சத்துருக்களை ஆண்டவர் விலக்கினார்னு சொல்றாரு. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை காணாதிருப்பான்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கும் போது நம்ம தீங்கை காணாதிருப்போம். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எப்ப நமக்கு தீங்கு வராது இருக்கும், அப்ப தீங்கு வருது, தீங்கு வராது இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களை உங்களுக்கு மேற்கோள் காண்பிக்கிறேன். வாசிக்கலாம். யோனா புத்தகத்தை வாசிக்கும் போது, யோனா 3ஆம் அதிகாரம், யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல அங்க 10வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் அங்க வந்து என்ன பண்ணிட்டாரு, 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 2வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த நினிவே நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேவுக்கு நீ என்ன பண்ணு, போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு, அவர்களுடைய அக்கிரமம் எல்லாம் என் சமூகத்துல வந்து எட்டிருக்குதுன்னு சொன்னார். ஆமென். ஆனா அதனால ஆண்டவர் யோனாவை தர்சீசுக்கு ஆண்டவர் அனுப்புறாரு, யோனாவை நினிவேவுக்கு அனுப்புறார். ஆனா அவன் நினிவேவுக்கு போகாம தர்சீசுக்கு ஓடுறான். நான் வருத்தம் போய் இந்த வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு மேல உள்ள இந்த ஜனங்களுக்கு நான் போய் சொன்னா, அவங்களாம் ராட்சத பிறவைகளை போல இருக்காங்க, நான் போய் சொன்னா அவங்களாம் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு அவன் நினைச்சான். அப்படி நினைச்சுதான் அவன் என்ன பண்ணிட்டான், நினிவேவுக்கு போகாம தர்சீசுக்கு போனான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால வந்து இப்ப சொன்னா பாருங்க, அங்க போனதுனால அவன் வழி விலகி அவன் போகும்போது பல ஆபத்துக்களை கர்த்தர் கொந்தளிப்பு, கடல்ல கொந்தளிப்பெல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தினார். இவன் நிமித்தமா மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆனா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு மீன்ல ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்ப பாருங்க, அவன் வந்து கீழ்ப்படியாத போகும்போது எல்லாரும் சொல்றாங்க, இந்த வந்துட்டு கப்பல் நமக்கு ரொம்ப அலையாகுது, அதனால இந்த சரக்கெல்லாம் கொஞ்சம் இறக்கிட்டா கொஞ்சம் கம்மியாயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இவங்க தூக்கின்னு போன பொருளெல்லாம் தூக்கி கடல்ல போடுறாங்க. போட்டும் அது அமைதியான பாடு இல்லை. ஆமென். இன்னும் மும்பரமா அடிச்சுட்டு இருக்குது. ஆனா இந்த ஆபத்து யாருனால வந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது அவன் மாலுமி பார்க்கறான், போய் தேடி பார்க்கறான். எல்லாரும் நமக்கு ஒரு வேலை, நம்ம சாமி ஒரு வேலை வந்து நம்ம மேல இறக்கம் காட்டினாலும் காட்டுவார். எல்லாரும் அவன் நீங்க தேவனை சாமியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு மாலுமிக்கு தெரியுது எத்தனை பேர் இந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாரு.
பார்த்த உடனே ஒன்று குறையுது. இந்த ஒன்று காணாம, ஒருத்தனை காணாம, எங்கடா போயிட்டான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கப்பலுடைய அடித்தட்டில் போய் நல்லா தூங்கிட்டுக்கிறான். அவன் அவனை தட்டி எழுப்பி என்ன பண்ணுறாரு, கொண்டு வர வந்து சொல்கிறாரு. அதனால் சொல்கிறாரு, இந்த ஆபத்து நீ வந்துட்டு, சாமி வந்துட்டு இப்படிப்பட்ட ஆபத்தில் நம்ம இருக்கிறோம், நீ வந்துட்டு ஏன் இப்படி வந்து தூங்கிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ண, நீ எங்கேருந்து வந்த, நீ யார், நீ எந்த ஜாதியாக, நீ அப்படின்னு சொல்லி எங்கே போகிற அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுறாங்க சொல்லும் போது அவன் சொல்கிறான் பாருங்க. அங்கே அவன் சொல்கிறான் பாருங்க 10வது வசனத்தில், 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததனால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்றார். ஆமே. இன்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருக்கிறபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படிக்கு நாங்கள் உமக்கு என்ன செய்யலாம் சொல்லுப்பான்னு கேட்குறாங்க. ஆமே. அல்லேலூயா. ஆனா அவன் சொல்றான், நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்க, எங்க உன் தேசம் என்ன, எந்த ஜாதியான், எங்க போற அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், நான் எபிரேயன், இந்த வானத்தையும் இந்த பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனான கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவன். இந்த பயபக்திக்கிறவன் ஏடா நீ ஓடுறான்னு கேட்குறாங்க. ஆமே. நாங்கள் என்ன செய்யணும் சொல்லு அப்படின்றாங்க. என்னை மீன் கடலில் தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்கன்னா உங்களுக்கு அமைதியாயிடும். ஆமே. அவங்க சொல்றாங்க, அதுக்கு பயப்படுறாங்க. அந்த ரத்தப்படி எங்க மேலே வருமா, வராது, தூக்கி போட்டுருங்க. இவன் இதை சொல்ல போறான்னு ஆண்டவர் தெரிஞ்சு, ஏன்னா நம்முடைய நாவில சொல்புறவாத்துக்கு முன்னாடியே அவர் அறிஞ்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. தாயின் வயிற்றில் உருவாத்துக்கு முன்னாடியே நம்ம அறிஞ்சிருக்கிறார். தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போதே நம்ம பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவருக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒரு வேளை நம்ம சொல்லுவோம், உனக்கு என்ன தெரியும், என் கஷ்டம், என் பாடு, என் வேதனை, உனக்கு என்ன தெரியும், நீ சொல்லிடுற. நமக்கு தெரியாது, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் அவரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால மீன் வயிற்றில் தூக்கி போடு, கடலில் தூக்கி போடணும் உடனே பாருங்க, ஆண்டவர் இவன் இதை சொல்ல போறான்னு சொல்லி தெரிஞ்சு மீனுக்கு கட்டளை கொடுக்குறாரு. அந்த மீன் பாருங்க ரெடியா காத்துட்டு. ஆமே. ரெடியா இவருக்காகவே, இந்த ஊழியக்காரனாக ஏந்திக்கிறதுக்காகவே என்ன பண்ணுது, ரெடியா காத்துக்குது. தூக்கி போட்டாங்க, அழகா கவிக்குச்சு. பாருங்க, அந்த மீன் 3 நாள் அல்லும் பகலும் 3 நாள் குடியாமலும் புசியாமலும் எந்த இறையும் எடுக்காம ஊழியக்காரனுக்காக உபவாசம் போடுது. ஆமே. அல்லேலூயா. 3 நாள் உபவாசம் போடுது. இப்ப நல்லா கூப்பிட்டா வரமாட்டாங்க சிலர். அன்பா சொன்னேன், சில பிரச்சனை உண்டாதான் அப்பதான் வருவாங்க. இப்ப பாருங்க, மீன் வயிற்றுல போயிட்டாரு. இப்ப மீன் வயிற்றுல கையில எடுத்தாவே நாத்தம், ஆனா உள்ள மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருக்கிறாரு. இந்த நாத்தத்துல இருந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். கேட்ட உடனே என்ன பண்றாரு, கரையில கொண்டு போய், இந்த கரையில கொண்டு விட்டா தர்சீசுல இருந்து அப்படியே ஓடி போயிடுவான். அதனால எந்த பட்டணத்துக்கு போகணுமோ அந்த பட்டணத்தினுடைய கரையிலே கொண்டு போய் கக்க வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க போய் கக்கிச்சு. அவன் எழுந்து என்ன பண்றான், ஒரு நாள் தான் போய் பிரயாணம் பண்ணி, ஒரு நாள் தான் போயிட்டு என்ன பண்ணான், ஆண்டுடைய வார்த்தை சொன்னான். சொன்ன உடனே அங்க அரண்மனையில் முதற்கொண்டு சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லாரும் மறந்துருக்காங்க. 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஒரு சாப்பாடு சாப்பிடல. ஆடு மாடு முதற்கொண்டு எந்த மிருகஜீவன் கூட சாப்பிடல. அவ்வளோ ஒரு தியாகமா என்ன பண்ணாங்க, ஜனங்களுக்காக செஞ்ச பாவத்துக்காக மிருகஜீவன்கள் கூட இப்போ தியாகம் பண்ணிக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க, அந்த வசனம் சொல்லுது 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்களை செய்வேன் என்று சொல்லியிருந்த அந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவன் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பியும் போதுதான் தீங்கை நம்ம காணாதிருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த பொல்லாத வழிகளை விட்டு நம்ம திரும்பணும், ஆண்டவர் பக்கமா நம்ம திரும்பி வரணும். அப்பதான் தீங்கு வராது. 2வது எரேமியா புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, எரேமியாவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம், எரேமியா 36ஆம் அதிகாரம், 36ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 36ஆம் அதிகாரம் 3வது வசனம், யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும்
தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எருசலேமினுடைய குடிகள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். அப்படி திரும்பிங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். ஆமென். அந்த யூதா குடும்பத்தார் அவரவர் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாக, தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் மன்னிக்கும்படியாக, தாங்களுக்கு நான் செய்திருந்த நினைத்திருக்கிற தீங்குக்கு குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள். ஆமென். அப்ப ஆண்டவர் ஆண்டவர் தீங்கு வராதபடிக்கு இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அப்ப அந்த பொல்லாத வழியை விட்டு நம்ம திரும்பி நம்முடைய பாவங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணும்போது தான், அந்த மன்னிப்பை பெறும்போது தான் கர்த்தர் நமது தீங்கை நமக்கு செய்யாது இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அதே 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அங்கே சொல்லுவாரு 26:3 அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்திருக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த தீங்குக்கு நம்ம மனஸ்தாபப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய பொல்லாப்பை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? அவர் நம்முடைய செய்கைகளை பொல்லாப்புகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? கடவுள் பக்கமா மனம் திரும்பணும். ஆமென் சொல்லுங்க. அப்பதான் அந்த தீங்குக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். தீங்கை காணாதிருப்போம் அப்பதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 121வது சங்கீதத்துல வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாரு? 7வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். சங்கீதம் 121 7வது வசனம் என்ன சொல்லுங்க? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இது முதல் கொண்டு உன் போக்கியம் வரத்தையும் என்றைக்கு கர்த்தர் காப்பார். எப்ப? நம் பொல்லாப்பெல்லாம் விட்டு விலகி வரும்போது, தேவனை நோக்கி நம்ம பார்க்கும்போது. தாவீது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அங்க ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி நம்ம கண்களை நம்ம ஏறெடுக்கும் போது தான் எல்லா தீங்குக்கும் நம்ம கர்த்தர் விலக்கி காப்போறோம். அது முதற்கொண்டு கர்த்தர் உங்க ஆத்மாவையும் காப்புன்னு சொல்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனை நோக்கி பார்க்கும்போது தீங்கை நம்ம காணாதிருப்போம். ஆமென். அல்லேலூயா. அப்ப எருசலேமின் குடிகளும் சரி, யூதாவின் குடிகளும் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது தான் ஆண்டவர் அவங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படும் போது, பாவங்கள் மன்னிக்கப்படும் போது கர்த்தர் அந்த தீங்கை அவங்க காணாதிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புத்தகத்துல 1 தினத்துக்கு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 1 தினத்துக்கு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, 1 நாளாகமும் 4:10 வாசித்தீங்கன்னா, அங்க ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுது. வாசிக்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டனா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென் சொல்லுங்க. யாபேஸ் தீங்கு அணுகாதபடிக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ணாரு. அவன் ஜெபத்தை கேட்டு அப்படியே கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? யாபேஸை போல ஜெபம் பண்ண ஆண்டுகிட்ட. நம்ம எங்கன்னா போகும்போது மட்டும், ஆண்டவரே எனக்கு முன்னாடி நீங்க போங்கப்பா, ஆண்டவரே கொரோனா சேவைப்படுத்துகிறவரே எங்களுக்கு முன்னாடி போங்க, எந்த தீங்கு அப்படி அப்போ மட்டும் இல்லை, எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரத்திலையும் கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. தீங்கு என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நீங்க எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு நீங்க விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அன்னைக்கு யாபேசனுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தையும் கேளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து தீங்கு உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு விலைக்கு பாதுகாப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அங்க சங்கீதத்துல வாசித்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 116வது சங்கீதம், சங்கீதம் 116வது சங்கீதத்துல 1வது வசனத்துல இருந்து 4வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, 116வது சங்கீதம் அங்க 1வது வசனத்திலிருந்து 4 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதனால், அல்லேலூயா,
அப்ப தாவீது தனக்கு விரோதமாய் எல்லா தீங்குக்கும் நடுவில் தேவன் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்க்கிறான், ஜெபம் பண்றான். ஆமென் சொல்லுங்க. அப்ப தாவீது தனக்கு வந்த எல்லா தீங்குக்கும் ஆண்டுடைய சமூகத்துல வந்து என்ன பண்றாரு, அந்த பாதுகாப்பு வேணும், என்னை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்றான். அதங்க சொல்றார், கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதனால் அவரிலே அன்பு கூறுகிறேன். அவர் என் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கூப்பிடும் போது அவருக்கு நீங்க வந்துட்டு உங்கள் செவியை ஆண்டவர் சாய்த்து ஆண்டவர் உங்க கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறாரா பின்னாடி இருக்கிறவங்க? அல்லேலூயா. அங்க 1வது வசனம் சொல்றார், கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதுனால அப்படின்னு சொல்றார். அப்ப கேட்டிருக்கார். தாவீது சொல்றார், நம்மளும் அப்படி சொல்லணும். சொல்ல முடியுமா? சொல்றாரா? நம்முடைய அந்த விண்ணப்பத்துக்கு பதில் சொல்றாரா? ஆமென். கீழே சொல்றார் பாருங்க, மரண கட்டுகளை என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டதை சஞ்சலத்தை நான் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப யாருக்கிட்டையும் போய் அவர் வந்துட்டு முறையிடல. தனக்கு வந்த நெருக்கத்திலிருந்து எல்லா தீங்கு நடுவிலிருந்து தேவன் என்னை விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம அப்படி பலவிதமான பாதாள இக்கட்டுகள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையெல்லாம் நான் அடைகிறேன், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று நான் கெஞ்சினேன்னு சொல்றார். ஆமென். அப்ப நம்முடைய ஆத்மா தான் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த ஆத்மா விளையாடப்பட்டது. ஆமென். என் ஆத்மாவை கொஞ்சம் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. இந்த ஆத்மாவில் தான் இங்கே தான் இந்த சமாதானமற்ற நிலையில இருக்குது. பணம் இல்லைனா, வியாதினால, ஆகவே அடுத்தவங்க ஏதாவது ஒரு வார்த்தையினால காயப்படுத்திட்டாங்கன்னா இந்த ஆத்மா வியாகுலப்படுது, துக்கப்படுது, வேதனைப்படுது. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆத்மா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா ஆண்டோடைய இரக்கத்தை கேட்டு நம்ம கெஞ்சணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, அவர் கேட்டபடி தேவன் விடுவிக்க வேண்டும் என்று அவரை நோக்கி பார்த்ததுனால அவரை எந்த தீங்கும் அவரை ஒன்றும் தொடவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப தேவன் வந்துட்டு நம்மளுடைய ஆண்டவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கணும். நம்ம தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் நம்ம ஆண்டவர். அதனால யாவேசை போல தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆகவே நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். நீங்க தான் ஒத்தாசை வர பருவத ஆண்டவரே, நீங்க தான் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவன், நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். ஆமே. நம்ம பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அந்த யோதா கோத்திரத்தாரும் அந்த எருசலேமினுடைய ஜனங்களும் குடிகளும் தங்கள் பாவங்களை, தங்களுடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டுலாம் திரும்பினதுனால கர்த்தர் அவங்களை தீங்கு வராதபடிக்கு, தீங்கை காணாதிருப்பாயின்றபடி ஆண்டவர் அவங்களை பாதுகாத்தார். ஆமே. அப்போ கர்த்தர் நம்மையும் அப்படி பாதுகாக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. பிரசங்கி புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, சாமத்துக்கு அடுத்தது பிரசங்கி, நீதிமொழிகளுக்கு அடுத்தது பிரசங்கி புத்தகம். பிரசங்கி புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம், கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கற்பனைகள் நமக்கு பாரமானது இல்லை. என்னது அது கற்பனை? கற்பனைன்னா என்னது? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்ப முழு இருதத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் தேவனிடத்துல அன்பு கூறுவாயாக. ஆமே. இது முதலாம் கற்பனை. இதுக்கு 2ஆம் கற்பனை என்னவென்றால், நான் உன்னை நேசிக்கிறத போல நீயும் பிறனை நேசி. ஆமே. நான் உன்னிடத்துல அன்பு கூறுவதை போல நீயும் பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. இதுதான் கற்பனை. இந்த கற்பனைகள் பாரமானது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அங்கே பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை கொடுத்தார். இந்த 10ல் 1 தவறி போயிட்டா கூட அவன் 9 கை கொண்டு 1 தவறிட்டா கூட அவன் நீதிமான் இல்லை. ஆனால் ஆண்டு சொல்றாரு, முதலாவது தள்ளி 2வது நிலைநிறுத்த வந்தார். இந்த 2வது கருத்து அதை விட கடினமானதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படி சொல்ல முடியுமா? உன்னிடத்துல அன்பு கூறத போல நீ பிறனை அப்படி நேசி அப்படி சொல்றாரு. நீங்க அப்படி நேசிச்சுன்னா உண்மையா அந்த கிறிஸ்துமஸ்ல
உனக்கு எப்படி நல்லா புது துணி வாங்கிக்கணும், நான் போட்டுக்கணும், செஞ்சுக்கணும், நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஹாப்பியாக கொண்டாடணும் அப்படின்னா, அதே மாதிரி மற்றவங்களும் உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கஷ்டப்படுற ஏழை பரிதேசி திக்கற்ற அனாதை அந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணும். அப்போ தான் உண்மையான கிறிஸ்துமஸ் உன் வாழ்க்கையில் வரும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதுதான் ஆண்டு சொல்றாரு, நான் உன்னிடத்துல அன்பு கூறத போல பிறனையும் நீ என்ன பண்ண, உன் பிறனிடத்துல நீ அன்பு கூறன்ற. ஆமாம், அப்படின்னு நம்ம நேசிக்கணும். 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறேன், 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறத 2 துணி எடு. ஒன்றுமே 1000 ரூபாய் துணியை போகிறதுக்கு 2 துணியாக வாங்கி 2 துணியை வாங்கி ஒன்று ஒருத்தர் கூடு, ஒன்று நீ போடு. அதுதான் மகிழ்ச்சியான கிறிஸ்துவம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவன் யாரை எப்படியா போகட்டும், நான் மட்டும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். புருஷங்கிட்ட சண்டை போட்டு, பிள்ளைங்கிட்ட சண்டை போட்டு வாங்கி நம்ம மட்டும் அப்படி போட்டுருந்தா நல்லதில்லை. ஆமாம், மற்றவங்களையும் நம்ம நேசிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதான் சொல்றாரு, கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப கற்பனைகளை கை கொண்டு நம்ம நடக்கும்போது ஒரு தீங்கும் கர்த்தர் நம்மை அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப கற்பனைகளை கை கொள்வோமா? எப்படி ஆண்டவரத்தில் அன்பு செலுத்தணும்? முழு இருதத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு தேவனிடத்துல அன்பு கூறுவாயாக. உன்னிடத்துல நான் அன்பு கூறுவதை போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. ஆமாம், அப்படி எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இல்லைன்னா கிறிஸ்மஸ் அது வரும் போகும், நம்மளுடைய மகிழ்ச்சியை பார்க்க முடியும். ஆமாம், நம்ம மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் அது போகாது, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டு சொல்றாரு, ஒரு ஜனத்துக்கு, ஒரு தேசத்துக்கு, ஒரு ஜாதிக்கு, ஒரு மக்களுக்கு மட்டும் அவர் ரட்சகர் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் நம்ம வந்துட்டு படிக்கிறோம் 2:10 லூக்கா 2:10, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் ஒளியாக வந்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆமே, அல்லேலூயா. அதனால ஒரு சில சொல்றாங்க, உங்க பண்டிகை வந்துச்சுங்க, உங்க கிறிஸ்துமஸ், உங்க கடவுள் பிறந்த நாளாம அதுல எங்க கடவுளா? உனக்கு அவர் தான் கடவுள் அப்படி சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் வாங்க, அந்த சந்தோஷமான நாளை நீங்களும் வந்து கொண்டாடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு அழைப்பு கொடுங்க. ஆமென், அல்லேலூயா. அதனால கற்பனைகளை கை கொள்ளும் போது ஒரு தீங்கையும் கர்த்தர் நம்ம ஆண்டவர் அறியேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு தீங்கையும் கர்த்தரை என்ன பண்ண மாட்டாரு, உங்களுக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ண மாட்டார், தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப வந்து கை கொள்ளுகிறவனே அப்ப கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு ஒரு தீங்கு வராதுன்றாரு. அப்ப கற்பனைகளை கை கொள்ளலாம் அப்படின்னா லேவியராகமம் புத்தகத்தை எடுத்துக்கலாம். லேவியராகமம் பைபிளுடைய 3வது புத்தகம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 14வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும் வாசிக்கலாமா? 26ஆம் அதிகாரம், பக்கம் 162. நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு நீங்க மீறி போடுவீர்களானால் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், கண்களை பூத்து போக பண்ணுகிறதுக்கும் இருதயத்தை துயரப்படுகிறதுக்கும் திகழையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்கள் மேல் வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நான் உங்களுக்கு 17 முடிச்சிருங்க. நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள், உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு, அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது ஒரு தீங்கும் வராதுங்க. ஆனா கீழ்ப்படியாத நம்ம போனோம்னா, இங்க சொல்றாரு என் நியாயங்கள், அங்க வந்து சொல்றாரு என் கற்பனைகள் எல்லாவற்றையும் நீங்க செய்யாமலும் என் கட்டளையெல்லாம் நீங்க வெறுத்து என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாதபடிக்கு உடன்படிக்கை மீறி போட்டா, அங்க சொல்றாரு நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை கூத்து போக பண்ணுவேன். நம்ம பார்த்துட்டே இருந்தா கூட ஒன்றும் கிடைக்காது. அது சொல்றாரு. 2வது சொல்றாரு, இருதயத்தை துயரப்படுகிறதுக்கும். இந்த இருதயம் வந்து என்ன பண்ணும், துயரத்தினால் நிறைஞ்சிருக்குமா.
ஆண்டு சொன்னார், இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் அழுது புலவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று யோவான் 16:20 வாசிக்கிறோம். ஆமே. அப்ப ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமா மாட்டுகிறவர் அவரு. அதனால இருதயத்துல அந்த துயரப்படுகிறதுக்கும் திகிலையும் ஈலையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்க விதைக்கிற விதையானது அது விருதாவா இருக்கும், அது பலன் கொடுக்காது இருக்கும். உங்கள் சத்துருக்களினுடைய பலனெல்லாம் தின்பாங்க. நம்ம உழைக்கிறத சத்துரு தின்னுவானோம், அந்த பலனை அவன் சாப்பிடுவானாம். ஆமே. கீழே சொல்றாரு, நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தவே திருப்புவேன். அப்ப ஆண்டவர் திருப்பிட்டாருன்னா நம்ம கதை கதல். ஆமே. அதனால சொல்ற, முகத்தை திருப்பேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க முறியடிக்கப்படுவீர்கள். அப்ப சத்துருக்கள் முன்னாடி நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? முறியடிக்கிறதுக்கு சத்துருத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாராம். அவர் சொல்றாரு, உங்கள் பகையினர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார் இல்லாமல் நீங்க என்ன செய்வீங்க? ஓடி போவீங்க அவங்களுக்கு முன்னாடி இல்லை. ஆமே. அப்போ நம்ம கற்பனைகளை நம்ம என்ன செய்யும் போதுனோம்? கை கொள்ளும் போது எந்த தீங்கும் நம்ம அணுகாது. ஆமே. கை கொள்ளாவிட்டால் தீங்கு வரும்னு சொல்லிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அதே திவ்யோபதேச கண்டம் உபாகமம் புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே என்ன சொல்றதுன்னா 11ஆம் அதிகாரம், உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 11:28 அது சொல்றாரு, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆமே, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால், ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கற்பனைகளை கை கொள்ளாவிட்டா தீங்கு வருன்றாரு. கற்பனைகளை கை கொள்ளாவிட்டா சாபம் கூட வந்துடும் சொல்றாரு. இதெல்லாம் நம்மளா தேடி வாங்கிக்கணும். ஆமே. அதனால கற்பனைகளை நம்ம கை கொள்ளுவோம், ஆண்டவருடைய நம்ம பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவோம், நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மனஸ்தாபப்படுவோம், அவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். ஆண்டவர் நமக்கு அன்னைக்கு யாபேசனுடைய ஜெபத்தை கேட்டு தீங்கு வராதபடிக்கு பாதுகாத்த ஆண்டவர் நம்மையும் நம்ம குடும்பங்களையும் அப்படி பாதுகாப்பார். தீங்கு வராதபடிக்கு கர்த்தர் அதுக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்து கர்த்தருடைய உதவிக்கரம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இருக்கும். ஆமேன். ஆனால் அவருடைய கற்பனைகளை கைகூடாத இருந்தீங்கன்னா தீங்கு வருன்றாரு, ஆகவே சாபமும் வருன்றார். ஆகவே நம்ம சாபத்தை ஆசீர்வாதமாக சிலுவையில் ஆண்டவர் வெற்றி சிறந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அவரிடத்துல நம்ம மனம் திரும்புவோம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே செப்பனியா 3:20-5 சொல்றாரு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அவன் நடுவில் இருக்கிறார், சத்துருவை நம்ம விலக்கி இருக்கிறார், ஆக்கினைகள் எல்லாம் அகன்று போயிருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம மனம் திரும்பி அவர் பட்சத்துல வந்திருக்கிறதுனால ஆக்கினைகளை அகற்றிருக்கிறார், சத்துருக்களை விலக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம்ம நடுவில் இருந்து தீங்கு வராதபடிக்கு நான் பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து நம்ம மேன்மைப்படுத்துகிறார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், செவி சாய்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நமக்கெல்லாம் கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். 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 தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன். தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன். கண்ணிமை காப்பது போல் உன்னை தினம் காத்திடுவேன். கண்ணிமை காப்பது போல் உன்னை தினம் காத்திடுவேன். தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய்.
இஸ்ரவேலே நீ பயப்படாதே, பனியை போல் உன்னை மேலிருப்பேன். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, பனியை போல் உன் மேலிருப்பேன். லீலியை போல மலர்ந்திடுவாய், லீபனோனை போல் வேறுண்டுவாய். லீலியை போல மலர்ந்திடுவாய், லீபனோனை போல் வேறுண்டுவாய். தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழே அடைப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழ் அணைப்பது போல் சேர்த்துக் கொள்வேன், நீ சோர்ந்திடாதே. சேனை எழுந்தாலும் ஜெயம் கொள்ளுவாய், சேர்த்துக் கொள்வேன், நீ சோர்ந்திடாதே. சேனையை எழுந்தாலும் ஜெயம் கொள்ளுவாய். தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழே அணைப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழ் அணைப்பது போல் சோர்த்துக் கொள்வேன், நீ சோர்ந்திடாதே. சேனையை எழுந்தாலும் ஜெயம் கொள்ளுவாய், சேர்த்துக் கொள்வேன், நீ சோர்ந்திடாதே. சேனையை எழுந்தாலும் ஜெயம் கொள்ளுவாய். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். தாயார்கள் மன்னனை மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன். தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். கண்ணிமை காப்பது போல் உன்னை தினம் காத்திடுவேன். கண்ணிமை காப்பது போல் உன்னை தினம் காத்திடுவேன். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை பயப்படாதே, பனியை போல் உன் மேலிருப்பேன். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, பனியை போல் உன் மேலிருப்பேன். ஈடியை போல் மலர்ந்திடுவாய், லீபனோனை போல் வேறுண்டுவாய். லீபனோனை போல் வேறுவாய். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கீங்க. உன் ஆக்கினைகள் எல்லாம் அகற்றி உன் சத்துருக்களை நான் விளக்கினேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த நாட்களில் நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்கு முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை கீழ்ப்படுத்துகிறோம். யாபேஸ் ஜெபிக்கும் போது தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு எல்லாவற்றுக்கும் என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லும் போது அவன் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஆண்டவர் தாவீது, ஆண்டவரை துதிக்கிறோம், உன்னுடைய விண்ணப்பத்தையும் சத்தத்தை ஆண்டவரை துதிக்கிறோம் உமக்கு முன்பாக கேட்கும் போது என் விண்ணப்பத்தை கேட்டார். மரண இக்கட்டுகளில் நான் சிக்கியிருக்கும் போது, இடுக்கல்ல நான் சிக்கியிருக்கும் போது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், என்னை மீட்டு கொண்டார். அவருடைய இரக்கத்துக்காக நான் கெஞ்சுகிறேன் என்று சொன்னதை போல இன்றைக்கு என்னுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக இன்னைக்கு ஆண்டவரே மனஸ்தாபப்படுகிற, ஒப்பு கொடுக்கிற, கீழ்ப்படுத்துகிற
ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தீங்கு தொடாதபடிக்கு அன்றைக்கு ஆண்டவரை துதிக்கிறோம். அந்த யோனா நினிவே பட்டணத்தினுடைய மக்கள் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அவங்க தங்களுடைய கிரிகளை பார்த்து செய்வேன் என்று செய்த தீங்கை செய்யாதபடிக்கு நீங்க மனமார்ந்ததை போல இன்றைக்கு தங்களுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்த தீங்கும் அவர்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் வேலையடைப்பீராக. ஆண்டவரே ஒரு நாள் உங்களுடைய கட்டளையை விட்டு ஆண்டவரை துதிக்கிறோம், பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரை அதே வழிகளிலே நாங்கள் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இந்த சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து உண்மையாய் கீழ்ப்படிந்து ஆண்டவரே உங்களுடைய சாபத்தையும் அந்த அழிவையும் நாங்கள் பார்க்காதபடிக்கு எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் உங்களுடைய கரத்தில் நாங்கள் படைக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதிங்க. எல்லா ஆண்டவே எதிர்பார்க்குற காரியங்களில் எல்லா தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து போடுங்க. எதிர்பார்க்குற ஆண்டவே காரியங்களில் சத்ரு கொண்டு வந்து களையை விதைக்கிற அந்த விதைகள் எல்லாம் கர்த்தரை எடுத்து போடுவீராக. நன்மையான கரத்தை நீட்டுங்க. நீங்க உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க இருக்கிறீங்க என்பதை அவங்க விசுவாசிக்கத்தக்க விதங்கள்ல, சத்துருக்கள் பயப்படத்தக்க விதங்கள்ல உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும் போதே அவங்களுக்கு பயமும் நடுக்கும் திகில் அவங்களை பிடிக்கட்டும். அப்படி நீங்க கிரியை செய்து தீங்கு ஒன்றும் உங்களுடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க. சமாதானத்தை நீ கட்டிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையெடுத்த கர்த்தர் அப்படி வேலையெடுத்து எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி கிருபை செய்யுங்க. நாமத்தை மையப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. ரத்தத்தால் ஜெபேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியம் வழிநடத்தலும் என்றும் என்று சதாக்காக நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மிலே நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும்